திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போறவர் எம்பெருமான் சேக்கிழார் அருளி செய்த 12ஆம் திருமுறை. 12ஆம் திருமுறையில் பெரிய புராணம் திரு ஞானசம்பந்த நாயனார் புராணம். ஞானசம்பந்தருடைய நாயனார் புராணத்தை சொல்கிறதுக்கு எனக்கு வயசும் பத்தாது, அதுக்கான அருகதையும் இல்லை. நாம் கொஞ்சமோதும் பார்ப்போம். ஏன்னா அதை 1256 பாடல்களை சேக்கிழ எம்பெருமான் கொடுத்துருக்காரு. பாடல் அவருடைய வரலாறை மொத்தத்தையும் சொல்கிறதுக்கு முடியாது. ஏன்னா அவ்வளோ வரலாறுகள், 16,000 பாடல்களை பாடினவர். அவ்வளோ பாடலும் நம்மளுக்கு கிடைக்கல. அதில் இப்போ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அவருடைய குறிப்பிட்ட கொஞ்சம் வரலாறை பார்ப்போம். கதை வடிவமாக, பாடல் வடிவமாக பாடலை கொஞ்சம் பார்ப்போம். முழுதும் நம்ம பார்க்கல. சேக்கிழ எம்பெருமான் அருளி செய்த திரு ஞானசம்பந்தர் புராணம். திருச்சிற்றம்பலம். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, 63 நாயன்மார்கள் வரலாறு, 12 திருமுறைகள், இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். நம்ம குமார குருதாச சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த சண்முக கவசம் இப்போ திருநெல்வேலி பதிகமும் பாடிக்கிட்டு இருக்கிறோம். அதையெல்லாம் கேட்டு பயனடைங்க. வாங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருச்சிற்றம்பலம். 34 திரு ஞானசம்பந்தர் நாயனார் புராணம் திரு சேக்கிழ எம்பெருமான் அருளி செய்தது. சுந்தரமூர்த்தி நாயனார் வரிசைப்படுத்த அதையெல்லாம் தேடி நம்மளுக்கு பாடல் வடிவத்தில் நம்ம சேக்கிழார் அருளி இருக்கார். இந்த 1256 பாடல்களை நம்மளால் பாட முடியாது. இப்போதைக்கு ஒரு 10 பாடல்களை நம்ம பார்ப்போம். வேத நெறி தழைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்து அமுத சீதவலவயல் புகழி திரு ஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். சென்னிவளர் மதி அணிந்த சிலம்பணி சேவடியார்த்தம் மன்னிய சைவத்துறையின் வழிவந்த குடிவளவர் பொன்னிவலம் தரு நாடு பொழிவு எய்த நிலவியதால் கன்னிமதில் மருங்கு முகில் நெருங்கும் கழுமல மூதூர் அப்பதிதான் அந்தனர்தம் கடைகள் அருமறை முறையே செப்பும் ஒளிவளர் பூக செழும் சோலை புறம் சூழ ஒப்பில் நகர் ஓங்குதலால் உகக்கடை நாள் அன்றியே எப்பொழுதும் கடல் மேலே மிதப்பது என இசைந்து உளதால் அரி அயனே முதல் அமரரடங்க எழும் வெள்ளங்கள் விரி சுடர் மாமணி பதனம் மீது எரிந்த திரைவரைகள் புரிந்த முதல் புறம் சூழ்வ பொங்கு ஓதம் கடை நாளில் வரி அரவ மந்திரம் சூழ்வடம் போல வயங்குமால் வலம் பயில் பூரம் பால்வாச பாசடை மீடைந்த தலம் பொலியும் புனல் செந்தாமரை செவ்வி தடமலரால் களம்பயில் நீர்கடல் மலர்வது ஒரு பரிதி என
கருதி இளம்பரிதி பல மலர்ந்தார் போழ்ப உலகிலஞ்சி பல உளம்கொள் மாறை வேதிய தம் ஓம தூமத்து இரவும் கிளர்ந்த திருநீற்று ஒளியால் கெழுமிய நண்பகலும் அலர்ந்து அறியா பல்லூழி ஆற்றுதலால் இடத்து விளங்கிய அம்மூதூர்க்கு வேறு இரவும் பகலும் மிகை பரந்த விளைவயல் செய்ய பங்கயமாம் பொங்கு ஏரியில் வரம்பில் வளர்த்தே மாவின் கனி கிழிந்த மது நறுநீ நிரந்தரம் நீள் இலை கடையால் ஒழுகுதலால் நெடிது அவ்வூர் மரங்களும் ஆகுதி வேட்கும் தகைய என மணந்துளதால் வேலை அழல் கதிர் படிந்த வியன் கங்குள் வெண்மதியம் சோலை தோறும் நுழைந்து புறப்படும் பொழுது துதைந்த மலர் பால் அணைந்து மது தோய்ந்து தாது அலைந்து பயின்று அந்தி மாலை எழும் செவ்வொளிய மதியம் போல் வதியுமால் காம திருப்பதி அதன் கண் வேதியர் போல் கடிகமழும் தாமரையும் புள்ளிதழும் தயங்கிய நூலும் தாங்கி துமரு நுண்துகள் அணிந்து துளிவரு கண்ணி ததும்பி தேமரு மென் சுரும்பு இசையால் செழும் சாமம் பாடுமால் புனைவார் பொன்குழை அசைய பூந்தானை பின்போக்கி வினை வாய்ந்த தழல் வேதி மெழுகுற வெண்சுதை ஒழுக்கும் கனைவானமுகில் பூந்தல் கதிர் செய்வடமீன் கற்பின் மனை வாழ்க்கை குலமகளிர் வளம் பொலிவ மாடங்கள். பார்த்தீங்களா? 10 இன்னும் நம்ம ஊர் உள்ளே நுழையில அந்த வளத்தையே அவ்வளோ அழகாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. 1256 பாடல்களை கொண்ட இந்த திரு ஞானசம்பந்தருடைய புராணம் நம்ம சேக்கிழ எம்பெருமான் பாடல் வடிவத்தில் கொடுத்துருக்காரு. நம்ம வெறுமனே ஒரு 10 பாடல்கள் மட்டும் பார்த்தோம். இப்போ அவருடைய கதை வடிவத்தில் வரலாறு பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். இப்போ நாம் கதை வடிவத்தில் திரு ஞானசம்பந்தருடைய வரலாறு பார்க்க போகிறோம். வம்பார வரிவண்டு மனம் நார மலரும் மதுமலர் நற்கொன்றையான் அடியலால் பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன்னு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியிருக்காரு. இவர் சிவபாத இருதயருக்கும் அந்த அம்மா பகவதிக்கும் குழந்தையாக பிறந்தவர். இவருடைய வரலாறை சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு வயசு இல்லை, அவ்வளோ அறிவு திறமையும் நம்மளுக்கு எனக்கு கிடையாது. ஏன்னா நான் கேள்விப்பட்டதை படித்ததை சொற்பொழிவில் கேட்டதை இந்த புத்தகத்தில் இருக்கிறது கொஞ்சம் போதும் நம்ம பார்ப்போம். அவர் குழந்தையாக பிறந்து வளர்ந்து இருக்கும்போது அவங்க அப்பா சீர்காழி தலத்துக்கு சாமி கும்பிட்றதுக்காக போகிறாரு. போகும்போது அங்கே அந்த குளத்தில் நீராடணுன்னு ஞானசம்பந்தரையும் கூட அழைச்சிட்டு போகிறார். அப்போ அவரை படித்துறையில் உட்கார வச்சுட்டு இருப்பா நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு குளத்தில் போய் குளிக்கிறாரு. அவர் குளித்தார்னா கொஞ்சத்தில் குளிச்சுட்டு வர மாட்டார். அதுக்குள்ளே இருக்கிற ஒரு தியான முறையெல்லாம் பண்ணி அவர் நியம நிஷ்டையெல்லாம் பண்ணி குளிச்சுட்டு வருவார். அந்த மாதிரி குளிக்கும்போது உள்ளே மூழ்கி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. குழந்தை அப்பா உள்ளே போனார், வெளியே வரலையேன்னு சொல்லி பயந்து
அப்பா அம்மான்னுட்டு படித்துறையில் உக்காந்துக்கின்னு குழந்தை அழுவுது. அந்த சீர்காழி தளத்தில் அந்த படித்துறை மூலையில் உக்காந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்தில் அம்மா அப்பாவுடைய உருவம் தெரியும். ரெடபா வாகனத்தில் அந்த சீர்காழி சிவபெருமானும் அம்பாலும் உக்காந்துங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி அழுவும்போது அப்பா என்ன சொல்கிறாரு, குழந்தை அழுகுறான், நீ போய் பால் எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்ட்டு சொல்கிறாரு. அந்த அம்மா உடனே பொற்கிணத்தில் பாலை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஞானசம்பந்தர் அந்த பாலை குடிச்சிட்டு அழைய நிறுத்தி குழந்தை சிரிச்சிட்டு விளையாடிக்கிட்டு இருக்குது. அந்த பொற்கிணத்தை குழந்தையாண்ட கொடுத்துட்டு அவங்க அப்பா வராதோடனே இந்த அம்மா போயிடுறாங்க. வந்து பார்க்குறாரு, என்னடா உன் மேலெல்லாம் வாயெல்லாம் பாலாக ஒழுவிக்கு, யார் வந்தால் யார் பால் கொடுத்தான்னு கொம்பு எடுத்து அடிக்க போகிறாரு. அப்போ அருமையாக அவருடைய திருவாய் மலர்ந்து, தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவென் மதி சூடி, காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன், ஏடுடைய மலரால் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த, பீடுடைய பெருமாபுரம் மேவிய பெம்மான் அவனன்றே. இந்த பெருமாபுரத்து சிவபெருமான் தான் எனக்கு வந்து பாலை கொடுத்தாரு. காதில் தோடு போட்டுட்டு இருப்பார்ப்பா. குழந்தை எவ்வளோ விளக்கமாக சொல்லிட்டு பாருங்க. காதில் தோடு போட்டுட்டு இருப்பார்ப்பா. அந்த மாட்டு மேலே ஏறி வந்தார்ப்பா. 2 பேருமா வந்தாங்கப்பா. தோடுன்றது ஆம்பளையும் போடுவாங்க, பெண்களும் அணிவாங்க இல்லையா, ஆணையும் பெண்ணையும் குறிக்கக்கூடிய. தோடுடைய செவியன் விட ஏறி ஓர் தூவென் மதிசூடி, இல்லை பட்டப்பட்டியாக விபூதி அடிச்சுன்னு இருக்காரு. இப்படியெல்லாம் இருந்தாருன்னு குழந்தை கண்கொள்ளா காட்சியாக வர்ணிக்குது. அதை கேட்ட உடனே அவங்க அப்பா சந்தோஷப்படுறாரு. அப்புறம் அந்த குழந்தைய தூக்கிட்டு, அப்பா நான் இது போல் இந்த சாமியை போய் சேவிக்க போகிறோன்னு கோலக்காவுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கோலக்காவுக்கு கூட்டிகிட்டு போனவுடனே குழந்தை பாடி பாடி வருது இல்லையா, குழந்தை பாடிக்கிட்டு வருதே, ஐயோ அந்த கை தாளம் போட்டு போட்டு கை செவுந்து போகுதுன்னு சொல்லிட்டு சிவபெருமான் பொற்தாளம் கொடுக்குறாரு. அவரு ஒன்றும் காரியமாக தான் கொடுக்குறாரு. எதில் போனாலும் அம்மாளுடைய பங்கு இல்லாமல் அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டார். பொற்தாளத்தை கொடுத்த உடனே, என்னங்க நீங்கள் எதை செஞ்சாலும் அவசரப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அம்பாள் வந்து பொற்தாளத்தில் எங்கன்னா ஓசை வருமா, வராது, ஜங்கு ஜங்குன்னு அந்த ஒளி கொடுக்குறாங்க. அந்த அம்மா ஒளி கொடுத்த நாயகி, ஓசை கொடுத்த நாயகி. அப்பா தாளபுரீஸ்வரர்னு பொற்தாளம் கொடுத்தாரு. அதை வாங்கிக்கிட்டு குழந்தை வரும்போது நடந்து 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 குழந்தை காலெல்லாம் வலிக்குமேன்னு சொல்லிட்டு பொற்சிவிகையை கொடுத்து குழந்தைக்கு பல்லக்கு கொடுத்து அதை தூக்கிறதுக்கான பூதகணங்களை கொடுத்து சிவகணங்களை கொடுத்து அருளி செய்கிறாரு. அந்த குழந்தை பல்லக்கை தூக்கின்னு போய் இந்த கோயிலுக்கு போய் சேவிக்கணும், அந்த கோயிலுக்கு போய் சேவிக்கணும்னு எல்லாரோடையும் போய் அம்மாவும் அப்பாவோடய தான் போவார். அதுக்கப்புறம் அவருக்கு எல்லாம் ஆட்கள்லாம் நியமித்த உடனே அவங்களோட கூடவே போக ஆரம்பிப்பார். அப்படி இருந்தவர் நம்ம இதை கேள்விப்பட்டு அப்புறம் இவரை ரொம்ப பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு. திருநாவுக்கரசர் ஞானசம்பந்தரை பார்க்கணுன்னு இவரும் ஆசைப்பட்றாரு. ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரை பார்க்கணும்னு ஆசைப்பட்றாரு. திருநாவுக்கரசர் வயசான முதியவராக இருக்கார். இது குழந்தை இளங்குருத்து. இந்த குழந்தை ஆசைப்படுது. அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த ஊரில் ஞானசம்பந்தர் வந்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல கேள்விப்பட்ட உடனே திருநாவுக்கரசர் ஓடுறாரு. ஓடி போய் அந்த பல்லக்கில் அவரும் ஒரு ஆளாக தூக்கிட்டு வராரு. அப்போ வந்து எல்லாரும் கை குவித்து கும்பிட்றாங்க. ஐயோ திருநாவுக்கரசரே ஐயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கும்பிட்றத பார்த்தோன்னே யாருன்னு கேட்டவுடனே நம்ம திருநாவுக்கரசர் சுவாமிகள் தான் அடியார் தான் தூக்கிட்டு வர்றாரு அப்படின்னோடனே எல்லாருக்கும் இதை பேசுகிறத கேட்ட உடனே ஞானசம்பந்தரை அலறிக்கிட்டு என்னை கீழே இறக்குங்க அப்படின்னு சொல்லி இறக்கி அவர் போய் அப்பரே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்போ அவரும் ஆற தழுவி குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆற தழுவி திருமறை காட்டில் போய் தங்குறாங்க. தங்கி அந்த கோயில் திறக்க பாடி அதுக்கப்புறம் இது வரலாறுடைய சுருக்கம். நம்ம மொத்த வரலாறையும் பார்க்கல, இது சுருக்கம். அப்போ வந்து அங்கே வந்து திருமறைக்காடு திறக்காமல் இருக்குது கோயில் அப்படின்னு சொன்னோடனே திருநாவுக்கரசர் திறக்கிறதுக்கும் ஞானசம்பந்தர் மூடுறதுக்கும் பாடுறாங்க. பாடி சேவிச்சுட்டு வராங்க. அப்போ மறுநாள் குலச்சிறை நாயனார் அங்கே ஓடி வராரு. இந்த மாதிரி நம்ம மதுரையில் சமணர்களுடைய தொல்லை தாங்கலை, ரொம்ப பாடாப்படுத்துகிறாங்க, அந்த அம்மா பாண்டி மாதேவி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீங்கள் வந்தால் தான் சமணத்தை ஒழித்து நம்ம சைவ சமயம் தழைக்கும் அப்படின்றாரு. அப்போ இவர் போகணுன்னுட்டு கிளம்புறாரு. அப்பர் அழுகுறாரு.
எல்லாம் தெரிஞ்ச நீங்கள் போகிறன்றீங்களே, அங்கே போனால் உன்னை சமணர்கள் விட மாட்டாங்களே, என்னையே படாத பாடுபடு, எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இது போல் சொல்லலாமா? நாளும் கோளும் சரியில்லைன்னு நம்மளுக்கு போய் சொல்லலாமா? சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடையும் ஆசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டும் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே நம்ம அடியார்களை ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு போகிறாரு. அப்படி இருந்தும் அவரை விடலை. அந்த சமணர்கள் வச்ச தீ இவர் போகிற வழியிலேயே ஞானசம்பந்தரை வந்து தாக்க வருது. அப்போ பாண்டியனுக்கே செய்யவே திரு ஆளவாய் மேவிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிகத்தை பாடி பாண்டியனுக்காகவே என்னவொன்னே பாண்டியனுக்கு பக்கவாதம் வந்து விழுந்துடுறான். அவன் அனுப்பிச்சது அவனுக்கே போய் சேர்ந்துடுது. அப்போ அந்த பக்கவாதத்தை குணப்படுத்துறதுக்கு சமணர்களோட போட்டி போட்டு அந்த ஒரு பக்கம் வாதத்தில் சமணர்கள்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு பக்கம் வைத்தியம் பண்ணுங்கள், நான் ஒரு பக்கம் வைத்தியம் பண்ணுறேன், யார் செய்கிறது நல்லாகுதுன்னு நாங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு தெய்வம் துணை செய்தா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, எங்கள் தெய்வம் எப்படி எங்களுக்கு துணை செய்யுதுன்னு பாருங்கள் அப்படின்ட்டு சொன்ன உடனே இவர் மந்திரமாவது நீர் பாடி ஒரு பக்க நோயை தீர்த்துட்டார். அவங்க என்ன தைலம் அது இதுன்னு என்னென்னமோ தேய்ச்சோம், ஒன்றையும் கேட்கல. சமணன் அப்போ பாண்டியனுக்கு புத்தி வந்து ஞானசம்பந்தரை வணங்குறாரு. அவர் குண் பாண்டியன் பாண்டி மாதேவி மேலே ஞானசம்பந்தர் ரொம்ப மரியாதையும் அன்பும் வச்சுருக்காரு. அந்த பாண்டி மாதேவியினுடைய அருமைக்காகவே இந்த குண் பாண்டியனை நின்ற சீர் நெடுமாறனாக மாற்றுறாரு. அவருடைய குணம் நிமிந்துடுது. சமணர்களை பலவிதமான போட்டிகள்லாம் ஜெயிச்சு சைவத்தை தழைக்க வச்சு அவர் பாடின பாடலில் அனல்வாதமும் புனல்வாதமும் நடத்துனதில் இவருடைய பாடல் ஏடு எதிர்நீச்சல் அடித்து அந்த ஊரில் போய் தங்கி அதை எடுத்து பூஜை பண்ணுறாங்க. அந்த நிகழ்வெல்லாம் நடத்திட்டு அந்த திருவெற்றியூர் வராரு. அந்த தலத்துக்கு வரும்போது இது இடையில் நிறைய வரலாறுகள் இருக்குது, நம்ம சுருக்கம்தான் பார்க்குறோம். அப்போ திருவெற்றியூர் வந்த உடனே அங்கே வந்து அந்த மயிலாப்பூர் இவருக்கு பொண்ணு கொடுக்கணும்னு பெரிய, ஏன்னா ஒரு குழந்தை படித்து நல்ல கல்வி வேள்வியில் இருக்குதுன்னு போது எல்லாரும் ஆசைப்படுவாங்க இல்லையா, அவருடைய பொண்ணை இவருக்கு கொடுக்கணும்னு ரொம்ப விரும்புகிறாரு. அப்போ அந்த குழந்தை பூ பறிக்கும்போது கடிச்சு இறந்து போகுது. அந்த பொண்ணு இறந்துட்ட உடனே அந்த குழந்தைய எரித்து சாம்பலை ஒரு பானையில் மூட்டை கட்டி வச்சுருக்கார். அப்போ இவர் போன உடனே அந்த பொண்ணோட பேர் பூம்பாவைன்னு பேர். அது போயிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணோட அப்பா வந்து ஊருக்கு அந்த இடத்துக்கு திருவெற்றியூருக்கு வராரு. வந்து நீங்கள் வரணும் அப்படின்னு, எங்கள் ஊருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவெற்றியூரில் இருந்து மயிலாப்பூர் வரையும் ஞானசம்பந்தர் வர வழியெல்லாம் பந்தலிட்டு பூ அலங்காரம் பண்ணி அவரை வரவேற்கிறாராம். வரவேற்ற உடனே வீட்டுக்கு வந்த உடனே அந்த பானையை தூக்கி அவர் கையில் கொடுக்குறாரு. என் பொண்ணு இன்றைக்கி இருந்தால் அவளுக்கு 11 வயசு இருக்கும், இப்போ நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு தான் நான் வச்சுருந்தேன், இந்த மாதிரி குழந்த 5 வயசுலேயே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அந்த சாம்பலை கீழே கொட்டுங்கன்றாரு. நெடுக்க சாம்பலை கொட்டுறாங்க. கொட்டின உடனே இந்த பாட்டை பாடி அந்த குழந்தைய அன்னைக்கு என்ன வளர்ச்சியோ அந்த அளவு வளர்ச்சியோடு எழுந்துக்க வைக்கிறார். கட்டிட்ட புன்னயம் காணல் மட மயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கே அட்டிட்டல் காணாதே போதியோர் பூம்பாவாய் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் ஒவ்வொரு பதிகத்தை பாடி மொத்த வளர்ச்சியையும் முழு உருவத்தையும் அந்த பொண்ணு அடைஞ்சி எழுந்து நிற்குது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவொடனே, முதல்ல கொடுத்தீங்க அது உங்கள் பொண்ணு, இப்போ அதுக்கு உயிர் கொடுத்தது நான், அது என் பொண்ணு, அப்பாவே பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் சரி என்ன பண்ணுறது, அவர் சொல்கிறத நம்ம கேட்கணும்னு. ஆனால் அந்த பூம்பாவைன்ற பொண்ணும் நான் ஞானசம்பந்தரை தவிர மறுபடியும் நான் யாரையும் மனசால கூட தீண்ட மாட்டேன்னு நினைக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருக்குது. அதுக்குள்ளே இவர் எல்லாம் முடிஞ்சு
ஊருக்கு திரும்புகிறாரு. சீர்காழிக்கு திரும்பின உடனே குழந்தைக்கு 12 வயசு ஆயிடுச்சு. அந்த நாளில் பாருங்கள், 12 வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டு, பால விவாகம்லாம் சொல்லக்கூடாது. அப்போ அந்த காலத்தில் அது பெரிய வயசு. இப்போல்லாம் மாறி போச்சு. 40 வயசு ஆனால் கூட கல்யாணம் பண்ண மாட்டுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இவர் கல்யாண ஏற்பாடு நடக்கிறாங்க. அந்த ஊரில் இருக்கிற பெரிய தனவந்தர் அவர் பொண்ணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுறாங்க. நம்பியாண்டார் நம்பிகளுடைய மனைவியாரும் அவரோட பொண்ணை தான் நம்ம ஞானசம்பந்தருக்கு கொடுக்குறாங்க. அப்போ அவருக்கு எல்லாம் பாத பூஜையெல்லாம் பண்ணி வரவேற்று மாப்பிள்ளை அழைப்பு நடத்தி இரவு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க. மறுநாள் கல்யாணம் அமோகமாக நடக்குது. நடக்கும்போது இவருடைய மனசில் தீர்க்கமான முடிவு வந்துடுது. எனக்கு இந்த வாழ்க்கை தான் வேணும்னு நான் முடிவு எடுத்திருக்கிறேன். எனக்கு நீங்கள் இறைவா நீங்கள் கல்யாணம் முடித்து பார்க்குறீங்களா? நான் உங்களை பிரிஞ்சு ஒரு கணம் கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் இது பண்ண உடனே நான் கோயிலுக்கு போய் இறைவனை சேவிக்க போகிறேன், அனைவரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கருவறையாண்ட போய் நின்று எல்லாரும் இவர் கூட்டிகிட்டு போனவங்கெல்லாம் கூட வராங்க. மற்றவங்க எல்லாமும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. போன உடனே நான் இந்த வாழ்க்கையை விரும்பலை, நான் உங்களோட 2 அரை கலக்கிறது தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பெரிய ஒளி உண்டாகுது. அந்த ஒளிக்குள்ளே யாரெல்லாம் போகிறீங்களோ போங்க, நமச்சிவாயம்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ளே போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் நின்று எல்லாரையும் அனுப்புகிறாரு. இதில் யாரெல்லாம் போனாருன்னு பாருங்கள். திருநீலநக்கர் நம்ம அன்றைக்கி பார்த்தோம் இல்லையா, அவரையும் வர சொல்கிறாரு. வந்து இந்த கல்யாணத்துக்கு வரணும்னு யாருக்கெல்லாம் தாம்பூலம் கொடுத்தாங்களோ அந்த வெள்ளத்தில் பாருங்க, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி உய்ப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அப்போது சிவபெருமான், நீயும் உன் மனைவியும் புண்ணிய திருமணத்திற்கு வந்தவர்கள் எல்லோரும் எனது அருட்பெருஞ்சோதியில் எய்துங்கள் என்று கூறி அருளினார். அவருக்கு பெரிய சத்தத்தில் குரல் கேட்குது, இந்த ஜோதியில் எல்லாம் வந்து ஐக்கியம் ஆகுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து உள்ளே நுழையிறாங்க. யாரெல்லாம் போயிருக்காங்கன்னு பாருங்கள். திருநீலநக்கர், முருகர், சிவபாத இருதயர் யார்? நம்ம ஞானசம்பந்தருடைய அப்பா. நம்பியாண்டார் நம்பிகள் மாமனார் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தான். அவர் வந்து தாழ்ந்த குளத்தில் பிறந்தவர். நம்ம ஞானசம்பந்தருடைய ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் யாழ் வாசிக்கிறதுல அவ்வளோ ஒரு வல்லவர். அந்த யாழ்ப்பாணர் அவர் இலங்கையை சார்ந்தவர். அவர் நம்ம ஞானசம்பந்தருடைய ரொம்ப நெருங்கிய தோழர். திருமணத்திற்கு வந்தோர் பல்லக்கு முதல் அணி தாங்கி சென்றவர்கள் எல்லோரும் அருட்ஜோதியில் புகுந்தனர். ஞானசம்பந்தர் அதற்கு பிறகு தம் மனைவியரது கரம் பிடித்து ஜோதி வலம் வந்து அதனுள் புகுந்தார். எவ்வளோ அருமையா! எல்லாரையும் யாரெல்லாம் வர்றீங்களோ எல்லாரும் வாங்க, எப்படி நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்லாம் கேட்காதீங்க. இந்த 5 எழுத்து மந்திரத்தை அப்படி சொல்லுங்க. இந்த பஞ்சாட்சர மந்திரத்துக்கு அவ்வளோ வலிமை இருக்குது அப்படின்னு சொல்லி, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி உய்ப்பது வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நமச்சிவாயவே நமச்சிவாயவே. நம்புவாரவர் நாவில் நவிற்ற நாள் வம்பு நான் மலர் வார்மது ஒப்பது செம்பொனார் திலகம் உலகுக்கெல்லாம் நம்பன் நாமம் நமச்சிவாயவே நமச்சிவாயவே நமச்சிவாயவே. நந்தி நாமம் நமச்சிவாய என்னும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லார் எல்லாம் பந்தபாசம் அறுக்க வல்லார்களே. திருச்சிற்றம்பலம். அருமையான திரு ஞானசம்பந்தருடைய வரலாறு ஓரளவு கேட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு நான் ஒவ்வொரு பதிகமும் பாடும்போதெல்லாம் அவருடைய வரலாறை சொல்லிக்கிட்டு வரேன். அவருடைய நிறைய நீண்ட வரலாறு நாளெல்லாம் சொல்லலாம். பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதையும் இந்த புத்தகத்தில் இருக்கிறதையும் உங்களாண்ட கொண்டு வந்து எளிமையான முறையில் சேர்த்தேன். இதையெல்லாம் கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க.
ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். சேக்கிழ எம்பெருமான் அருளி செய்த ஞானசம்பந்தர் புராணம் முற்றிற்று. பாடல் வடிவிலையும் கதை வடிவத்திலையும் கேட்டு மகிழ்ந்தீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஞானசம்பந்தர் திருவடிகளே போற்றி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.